ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த சூப்பரான புரோட்டீன் ரிச் டோஃபு பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல நீங்க எந்த அளவுக்கு டோஃபு எடுக்கிறீங்களோ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு டோஃபு எடுத்திருக்கேன். இது ரொம்ப பிளாண்ட் டேஸ்டா இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த சால்ட் வாட்டர்ல சோக் பண்ணி வைக்கும் போது இதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க. அதுக்கப்புறமா கேப்சிகம், ஆனியன், சோக் பண்ணி வச்ச டோஃபு இது எல்லாத்தையுமே கியூபா கட் பண்ணி ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் பிடிக்கும் அப்படின்னா அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பட் இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துல சில்லி பவுடர், சால்ட், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கசூரி மேத்தி, ஓரிகானோ அண்ட் சில்லி ஃபிளேக்ஸ் இது ரெண்டு மட்டும் ஆப்ஷனல் தான். உங்க வீட்ல இருந்தா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலா ஒரு ஆஃப் லெமனை ஸ்குவீஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் லெமன் ஆட் பண்றத வீடியோல சேர்க்க மறந்துட்டேன். அண்ட் ஃபைனலா கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் சேர்த்து அது சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு இதோட ராஸ்மல் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே ரோஸ்ட் ஆக விட்டுட்டீங்கன்னா சூப்பரான டோஃபு பெப்பர் ஃப்ரை ரெடி. நீங்களும் இதை உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப இந்த டோஃபுவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. புரோட்டீன்ஸ்க்கு, வெஜிடேரியன்ஸ்க்கு இருக்கிற ஒரு சில ஆப்ஷன்ஸ்ல இந்த டோஃபுவும் ஒண்ணு. இதுல எல்லா விதமான அமினோ ஆசிட்ஸும் இருக்கிறதுனால நம்மளோட மசில் பில்டிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த டோஃபு நம்மள ரொம்ப நேரத்துக்கு ஃபில்லிங்காவே வச்சிருக்கோம். டோஃபுல கேலரிஸ் அண்ட் ஃபேட் கம்மியா இருந்தாலும் இதுல புரோட்டீன் அளவு அதிகமா இருக்கிறதுனால தான் உங்களோட ஸ்டமக்கை இது ரொம்ப நேரத்துக்கு ஃபில்லிங்கா வச்சிருக்கு. ஸோ உங்க பசியை கண்ட்ரோல் பண்றதுனால நீங்க தேவையில்லாத கார்போஹைட்ரேட்ஸையோ இல்ல ஜங்க் ஃபுட்ஸையோ எடுக்கிறத இது ப்ரிவென்ட் பண்றதுனால உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னிக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கும். இப்ப பன்னீர் அண்ட் டோஃபுவோட கம்பேரிசனை பார்க்கலாம். வெயிட் லாஸ்னு வரும்போது பன்னீரை விட டோஃபுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது நல்லா இருக்கும். பிகாஸ் என்னதான் பன்னீர்ல டோஃபுவை விட 3 கிராமுக்கு புரோட்டீன் அதிகமா இருந்தாலும் நீங்க கேலரிஸ்னு பாத்தீங்கன்னா டோஃபு விட டபுள் மடங்கு பன்னீர்ல அதிகமா இருக்கு. ஸோ அதனால வெயிட் லாஸ்னு வரும்போது கேலரிஸ் கம்மியான ஃபுட்டை ப்ரிஃபர் பண்றது தான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஸோ இதுல பார்க்கும்போது டோஃபு தான் எனக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா தெரியுது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எந்த ஃபுட்டுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் போடலாம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் என்ன சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ்.